அவ்வளோதான் காய்ஸ், நம்ம இன்னைக்கு கோவாலேருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு தான் நமக்கு கோவா லாஸ்ட் டைங்க. நம்ம இப்போ கான்கெட் பீச்சில் தாங்க, அதுவும் சரியான மழைங்க. அதனால் நம்ம இப்போ மலைக்கு ஒதுங்கி நிற்கிறோங்க. நம்ம கோவா விட்டு கிளம்ப போகிறதுனால கோவாவே கண்ணீர் விட்டு அழுதுங்க. அதான் மழை. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண பெரும்பாலும் இந்த மாதிரி கோவா ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலே இவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் இங்கே கோவன்ஸோ இல்லாட்டி வேறு எங்கேருந்து வரவங்களோ ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி கோவா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி போடுறதே கிடையாது. பெரும்பாலும் வரவங்க எல்லாம் இந்த கோவா ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு இங்கே உள்ள ஏதாச்சும் ஒரு கிளப்பு அந்த இதில் வெளியே நின்று அந்த ஒரு டிஜே சாங்ஸுக்கு ஒரு டான்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு வீடியோ போட்டு அவ்வளோதான். அவங்களுமே கோவால தான் எல்லாம் இருக்கிற மாதிரி ஊருக்குள்ள ஒரு டைப் ஏற்றி விட்டுருந்தாங்க. ஆனா ரியல் கோவால வெறும் பப்பு பார்ட்டி டான்ஸ் மட்டும் இல்லைங்க. பீஸ்ஃபுல் வைப்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிளேசஸ் அண்ட் ஹைனஸ் பீப்புள்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ் உள்ளதாங்க கோவா. நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா பஞ்சிம், கோவாவோட கேபிட்டல் பனாஜி, அங்கதான் வந்திருக்கோம். இன்னைக்கு பஞ்சிம் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதுதான் கோவாவோட கேபிட்டல் தலைநகரமே. ஒரு பாலம் போது பாருங்க, இது மேலதான் பைக் எதுவும் போகக்கூடாது, போனா ஃபைன் போட்டு விட்டுருவாங்க. நடந்து போனா என்ன செய்வாங்க, நம்ம மேல போய் பார்ப்போமா? வேண்டாம், ஃபைன் கட்டுற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லப்பா. உங்களுக்கு தெரியுதா அந்த உள்ள நிக்கி பாருங்க, இதெல்லாம் நிறைய கேஷினோ சிங்கோடி அங்கோடியுமே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இந்த பிரிட்ஜு தான் இந்தியாவிலேயே 3வது பெரிய பிரிட்ஜு, கோவால 2வது பெரிய பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு நம்ம மண்டோவி ரிவர்ல தான் கட்டப்பட்டிருக்காங்க. நமக்கு கசினா போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஃபுட்டு அங்கே போய் நம்ம அன்லிமிட்டட் ஃபுட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ், நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் செய்யனாலுமே நிறைய குடிக்கலாம். அது மாதிரி நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்போதைக்கு கையில காசு இல்லை, பார்ப்போம். நம்ம கொஞ்சம் காசு வெளியே வர வேண்டியது இருக்கு, வந்துட்டுனா உள்ள போயிடலாம். நல்லா இருக்கும், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்குமே நல்லா இருக்கும். நம்ம இது நாள் வரைக்கும் டிவியில யூடியூப்ல இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஹாலிவுட் மூவில இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு வாட்டி நேரா உள்ள போய் பார்க்க நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். போக முடிஞ்சா கட்டாயமா உள்ள போறேன். நம்ம இப்போ பஞ்சிம்லேயே ஃபேமஸான ஃபவுண்டைன் கேஸ் கோட்டர்ஸ் தான் போயிட்டுருக்கோம். கூகுள் மேப்பை காட்டிட்டு, கூகுள் மேப் எங்கேயோ மேலே ஏற சொல்லி போயிட்டுருக்கு. நம்மளாம் அப்படியே இந்த இடம் அழகாக இருக்கனால நம்மளும் அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்கோம். மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்கு. மேலே ஒன்றும் இல்லைங்க, வெறும் மொத்த சிட்டி வியூ மட்டும்தான், மற்றபடி வர ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், கீழே இறங்க வேண்டியதான். என்னடா ஏத்தனை இடத்துல இறக்கிருக்கீங்க, ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிறீங்க? பாஸ் ஃபார்மேட்டா சும்மா 4 இடத்துக்கு போகணும் வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். எஸ் கரெக்ட். மேப்பு நம்ம கூகுள் மேப் நம்மளை தப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. அடுத்து 2 பையங்க தான் நமக்கு கரெக்டான இடம் வழியே சொன்னாங்க. அவங்க தான் இப்போ இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. இங்கேயே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது ஒரு ஸ்கூலு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்கூல் கடவுள் இருக்கு, ஸ்கூல் பார்க்குறதுக்கு. ஆனால் கடையை பாருங்க. How much? Okay. Thank you. நம்ம கோவாவை பொறுத்த வரைக்கும் தெருக்கு ஃபுட்பால் தாங்க. நம்ம ஊரில் எப்படி கிரிக்கெட்டு கபடிலாம் ஏதோ அதேமாதிரி கோவாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்பால் ஒன்லி. ஃபைனலி நம்ம ஃபவுண்டைன் கேஸ் ஸ்டேட் வந்து சேர்ந்தாச்சுங்க. இதுதான் ஃபவுண்டைன் கேஸ் ஸ்ட்ரீட்டு, கோவாவில் பனாஞ்சில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பிளேஸுங்க. இந்த ஒரு சர்ச்சுமே இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. இது போர்ச்சுகீஸ் காலத்திலே கட்டப்பட்ட சர்ச். இங்கேயுமே நிறையா பீப்புள்ஸ் வராங்க.
நீங்கள் கோவா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபவுண்டன் கேஸ் ஸ்ட்ரீட் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது எல்லாமே போர்ச்சுகல் காலத்து வீடுகளி. நீங்க யாருன்னா கோவா வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஏரியா விசிட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இதுதான் பண்டனியா ஸ்ட்ரீட். போர்ச்சுகல்ஸ் போன தெரியாத முக்கிய ஸ்ட்ரீட். அந்த போர்ச்சுகல்ஸ் அந்த கட்டட பெயிண்ட் எல்லாமே அந்த பழம மரம் அப்படியே வச்சிருக்காங்க. அதனால இந்த ஏரியாவே பாருங்க ஒரு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆகிட்டு. மாலா ஏரி ஒரு இருக்குது. சமையல் எதுவுமே ஒரு கார் சுற்றி வச்சிருக்காங்க. கீழே ஒரு சப்பை வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குது. கோவா தான் ஐயா. கோவா கவர்மெண்ட் வேற லெவல் வச்சிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் லைப்ரரி, கோவாவோட பனாஜி லைப்ரரி. சைலண்டா போவோம், பேசக்கூடாது. லைப்ரரி நம்ம மொபைலை தூக்கிட்டு வந்தாலே ரோட்டை வர போற எல்லாரும் விளாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் நமக்கு விளாக் பண்ண ஒழுங்கா இன்னும் வரல. இன்னும் நான் சொல்லுவோம் தெரியல. நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பாக்குறது என்னோட டிராவல் ஜேர்னியை தான் நான் லாக்கா பண்ணிட்டு இருக்கேன். தவிர உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு லாக்குமே நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கல. எனக்கு தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விளாக் பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லுங்க. ஏன்னா இது என்னோட டிராவல் டாக்குமெண்ட்ரியா ஓப்பன் பண்ண சேனல் தான். ஆனாலுமே என்ன நம்பி கிட்டத்தட்ட 400 சப்ஸ்கிரைபர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ நான் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி என்னோட வீடியோ பாக்கிங்க. அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோன்ற மாதிரி ஏதாவது கண்டனாலுமே நம்ம விளாகா பண்ணலாம். உங்களோட சஜஷன்லாம் வெல்கம் பண்றேன். உங்களோட கிரிட்டிசிசமும் ரொம்ப 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 வெல்கம் பண்றேன். அதனால எதா இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணுங்க, என்னன்னாலும் பண்ணுங்க. ஆல் இஸ் வெல்கம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. வேற லெவல்ல. கோவா ஃபுல்லாமே இந்த மாதிரி ஏதாச்சும் 1-2 சிலைகள் இருக்கும். ஃபுட்பால் சிலைலாம் அங்க வச்சிருந்தாங்க பார்த்தேன். இறங்கி போய் வீடியோ எடுக்க முடியல. நம்ம இதே இப்போ வீடியோ எடுப்போம். நீங்க யாருன்னா அந்த போர்ச்சுகல்ஸ் அந்த ஸ்ட்ரீட்ஸுக்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்கன்னா பனாஜி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே நேரா வெளியே வந்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு போனீங்கன்னா அந்த லைப்ரரி ஒன்று வரும். லைப்ரரி கிட்ட ஒரு அந்த பாலம் நம்ம காட்டின பாலம் அது மேலே ஏறி அப்படியே போனீங்கன்னா முடிஞ்சது. அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த பில்டிங்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து அந்த பில்டிங்கை சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கங்கன்னு 1-2 விட்டு 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 தான் இருக்குது. கண்டினியூவானா இன்ஸ்டாகிராம் எடுத்து போட்டிருப்பாங்க. அது இல்லை, என்னாச்சுன்னு தெரில. தேடி பார்த்தோம். அப்படியே அங்கே ஒரு தமிழ் கப்புள்ஸுமே நம்ம மீட் பண்ணோம். அவங்களும் இந்த மாதிரி வழி தெரியாம கூகுள் மேப்பு தப்பான வழி காட்டிட்டு அங்கே போய் சுற்றிட்டு வந்தோம். லாஸ்ட்டு அவங்க தான் எனக்கு கூட்டிட்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட விசாரிச்சு அவங்க தான் கரெக்டான இடத்துக்கு கூட்டு போய் அங்கே மறுபடியும் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அவங்க என்ன அங்கே தான் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். பாய் ஒன் பேல்புரி. புரின்னுட்டு பையா வேற யூடியூப்ல நாடகம் பார்த்துட்டு பல்க் ரிப்போர்ட் வேற எப்படி போட போறான்னு தெரியல. சரி பேல்புரி வந்தோடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுதாங்க எப்படி இருக்கு. நம்ம பேல்பூரி வந்துருச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே தாங்க, நல்லா தான் இருக்குது. ஓகே.